ராம்நாடு பகுதி. நைட் சர்வீஸுக்கு போறவன் யாரு இதுல? 2 வீலும் போடல. தண்ணி அடிக்கிறவன் யாருல? புழுவனிப்பைய கால வந்துட்டுவா. உடனே மூடிட்டான் வாயா, நம்மள இன்னும் அடுத்த வார்த்தையை சொல்லிடுவாருன்னு. அமைதியா இருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனடா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு தெய்வத்தினுடைய அருள் சக்தியை பெறக்கூடிய பாக்கியம் உனக்கு எளிதில் வரும். இப்போதைக்கு கொஞ்சம் குடும்ப கடன்கள் எல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு நீ முடிக்கிற. அதனால இன்னும் 2.5 ஆண்டு காலங்களுக்கு இந்த கடல்ல படகு ஓட்டு. அதுல உனக்கு நிறைய பொருள்களை கொண்டு தந்து உன் கடனெல்லாம் தீர்த்து தரேன். அதை தீர்த்து தரா நீ தீர்க்கிற மாதிரி இல்ல, நான் தீர்க்கிற மாதிரி தான் இருக்கு. அது போல உனக்கு அதுக்கு பிறகு உனக்கு சொந்தமா ஒரு விசைப்படகு எடுத்து தந்தா சந்தோஷமா இருந்துக்கிடுவா. என் பேரை போட்டு ஓட்டுறா, கால் வந்துட்டு வா. வச்சுக்கா, செய்தி கிடைக்கும், நல்ல பொருள் கிடைக்கும். வீட்டுக்காரர் கொஞ்சம் முடியாம நல்லாரு, அவர் வந்து கேட்பாரு. நீ கேட்டுவா. கோவில்பட்டி வாங்க, கோவில்பட்டி. கர்மசாமிக்கு மகனே, உனக்கு என்ன பழக்கம் எல்லாம் உண்டு? என்ன பழக்கம் எல்லாம் உண்டுடா? வேற காசுவாங்க போவியாடா? முன்னால போனலாடா. அதை பத்தி உன் முன்னாடி என்னடா சொன்ன? இப்ப ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை கிடையாது. வாயை முட்டி பேசாம உட்காரணும். காதல் காட சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனதிலும் இருக்கு. பக்கத்துவா, உன் மனைவிய போய் கேட்டேன். அவன் என் மனதை புரிஞ்சு நடக்கிறதுக்கு தகுதி இல்லாத பேய. அவன் எனக்கு புரிதனே வேண்டாம், இதை விட சும்மா இருந்துட்டு போயிடலாம் அவன் நச்சுல நிக்கிறத விட. அப்படி அவன் சொல்லுதான். புரியுதா? அவளா சொல்லுதாளா, யாரும் தூண்டி விட்டு சொல்லுதாளா அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம். எவனா நீ அவன் மேல ரொம்ப பற்று வச்சுட்ட, பாசம் வச்சுட்ட. அவன் உன்னை வந்து ஒரு துரும்பு கணக்கு இப்ப தூக்கி எறிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கான். வருவாளா வர மாட்டாளா, அல்லது கர்மசாமி வர வைக்கணும் அப்படின்னு நீ கேட்கிற. பார்த்தோமா, கால் வந்துட்டுவா. எனக்கா எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டா போதுமா? போதுங்களா? போதுங்களா? வார வேலைக்கிழமை அவன் போட்டாவை கொண்டு வா. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. வார ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. ஜெயிச்சிருவோம், காப்பாற்று. பக்கத்துல வா, பக்கத்துல வா, அடுத்து பேசுவோம். கர்மசாமி, கடை யாரும் வச்சிருக்கீங்களா கோயில்பேட்டில்? என்ன கடை? காணல்ட்டுவா. சாப்பிட்டியா? சாப்பிடலையா? ஏன் அப்படியா? வாழ்க்கை இனிக்கோ இல்லையோ, தொழிலாவது இனிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. உண்மையா இல்லையா? ஏன்னா போராடிதான் நீ இப்போ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை ஏற்றுக்கிட்டவனுடைய மனசு உன் பக்கம் முழுசா இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? அதனால தன் காலில் நின்றுவோம்னு ஒரு லட்சியமான முடிவு. இதுக்கு சில பேருடைய உதவியை வச்சு ஓகே பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்க. கால் வந்துட்டு வா. யார் இது? எந்த ஊரு? அப்படியா? இங்க கொண்டு வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. அப்படி உட்காரு. இந்தா வா. இந்தா மகனே, தொழில் நடத்திக்கா, என்ன கூப்பிடு, நான் வந்து சேர்க்கிறேன். அதுவும் நடக்கும், இந்த தொழிலும் நடக்கும். போ. கணவனை பிரிந்து மனவர்ணம் அடைந்த பெண்மணியாள் யார் இருக்கா? உன் புருஷன் இருக்காரு, உங்களை வாழ்ந்துட்டு இருக்காரா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கருத்து வேறுபாடால
உன்னை உதறி தள்ளி உட்கார்ந்து இருக்கிறார். உண்மையா இல்லையா? அவர் வேணுமா வேண்டாமா? ஏன்னா அவனுடைய பாதையில உன் மனதுக்கு ஒத்துக்கிடாத நிலை இருக்கு. பார்த்தோமா? அதனால இன்னும் ஐப்பசி 27ஆம் தேதி வரை நீ பொறுமையா இருந்தாலும் ஒரு உறுதியான முடிவு எடுத்து தந்துடுறேன். தெளிவுபடுத்தாரு. வெற்றியாகும். ஐப்பசி 27 வரை பொறுமையாரு. நான் வாங்கி தரேன். செட்டில்மெண்ட் வாங்கி தந்தது எல்லாம் முடிச்சு தரேன். அப்போ அதை அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கு மட்டும் தான் உத்தரவு. பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. கொண்டாங்க. அக்களை நிப்பாட்டு. தாத்தா பாரு, கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கா. தாத்தா பாரு. ஐசாயிரம் தைரியமா போயிட்டோம். நல்லாயாச்சு, ஓடு. கர்மசாமி விளாத்தி குளம் துரச்சாமிபுரம் வரலாம். என்னமா வேணும் உனக்கு? அதை முடியறதுக்கு இன்னும் 20 நாள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு இடையில அவன் இன்னொரு தரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவான். அவன் மேல ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. சரிதானா? அதனால அவனை எப்படியாவது மடக்கி உனக்கு வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். அந்த வீட்டை மாத்த வேண்டாம். அந்த கனியை கொண்டு போய் வை. ஐஸ்வர்யம் பிறக்கும். சந்தோஷம். வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாசம் கூட்டு வந்துருவான். அடுத்த மாசம் கூட்டுருவோம். சிவகங்கை யாருப்பா? சிவகங்கை நகனிட்டு அடமான வச்சிருக்க யாரு? உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். என்ன வேணும் உங்களுக்கு? ரெண்டுக்கும் உடம்புல பிரச்சனை. நான் வீட்டுக்குள்ள போனாலும் வீட்டு கட்டுமணிக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவேன். டக்குனு என் குதிரை வயக்காட்டை பார்த்து போகுது. உங்களுக்கு உரிமையான வீடும் இல்லை, வாசலும் இல்லை. உண்மையா இல்லையா? ஆனா இப்போ வரக்கூடிய தைப்பூசத்துக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு இடத்தை நான் உறுதிப்படுத்தி தரேன். இதற்கு இடையில ஹிருதயம் நுரையீரல் சம்பந்தமான ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல உனக்கு இருக்கா? அதுல ஆபத்து இல்லாம உன்னை நான் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் கடன்களும் வர தொல்லையும் இருக்கு. இதையும் சரியாக்கி காப்பாத்திருந்தா போங்களா? பிள்ளைக்கு வெற்றி மாற கொடுப்பா. காரணம் சொல்லலாம். வெற்றி மாற விடு. கூப்பிடு கருப்பசாமிய. அருள்மிகு வழிகாட்டு மாணிப்பாறை கருப்பசாமிக்கு. அருள்மிகு வழிகாட்டு மாணிப்பாறை கருப்பசாமிக்கு. அருள்மிகு வழிகாட்டு மாணிப்பாறை கருப்பசாமிக்கு. சில சமயத்துல இருக்கிற தொல்லை தாங்க முடியாம நான் உயிரை விட்டுட்டாலும் பரவாயில்லையே கருப்பசாமி, எதுக்கு இந்த பூமியில எங்களை போட்டிருக்குன்னு நீ நொந்துக்கிறியா? உண்மையா இல்லையாடா? சாகாம காப்பாத்துறேன், வாழ வச்சு காட்டுறேன். வெற்றி உண்டு மகனே. இந்தா நிறைய பணம் கிடைக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குப்பா. குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும். வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன், போட்டு வீடு மற்றும் ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளி, பால் மாடு வைத்திருப்போர், கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும். கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும். பிளான் அப்ரூவல் தேவையில்லை. ஐடி தேவையில்லை. வருமான சான்று தேவையில்லை. தென்காசியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும். மேலும் தொடர்புக்கு 8248949060.